பார்க்கும்போது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. ஏன்னு சொன்னால் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்கிறது. மனிதன் ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவனுக்கு நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அதில் ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லியிருந்தார். அப்போது மனிதன் என்று சொல்லும்போது அவன் 3 பார்ட்டுடையவனாக இருக்கிறான். மனிதனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்று சொல்லுகிறவன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவன் இந்த 5 புலன்களுக்கு உட்பட்டு வாழ்கிறவன். காண்கிறது எதுவோ, காது கேட்கிறது எதுவோ, முகர்கிறது எதுவோ, அவன் தொட்டு உணரக்கூடியது எதுவோ, அவனுக்கு இப்படிப்பட்ட 5 புலன்களுக்கு அவனுக்கால எதை செய்ய முடியுமோ அது காரியங்களை மட்டும்தான் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானே தவிர மற்ற காரியங்களுக்கு அறிவுபூர்வமாக கூட அவன் வாழ மாட்டான். தன்னுடைய சொந்த அறிவை கூட அவன் பயன்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் என்று வேதம் சொல்கிறது. இனி அடுத்த கூட்ட மக்கள் ஆன்மீகவாதிகள். அவங்க மனதின் அடிப்படையில், எண்ணங்களின் அடிப்படையில், தங்களுடைய அறிவின் அடிப்படையில், யோசனைகளின் அடிப்படையில், சிந்தனைகளின் அடிப்படையில் தனக்கு புரியக்கூடிய காரியங்கள், அதில் லாஜிக் இருக்க வேண்டும், அதில் ரீசனிங் பவர் இருக்க வேண்டும். அதை ரீசன் பண்ணி ஆமாம் இது அப்படிதான் இப்படிதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆத்துமா மனிதர்கள், அதாவது ஆன்மீகவாதிகள் என்று சொல்வார்கள். ஞானிகள் என்று சொல்லி உலகத்தில் அவர்கள் விஞ்ஞானிகளாக இருப்பார்கள், சயின்டிஸ்டுகளாக இருப்பார்கள். ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது அவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று அடையப்படுவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சுய ஞானிகளாக இருப்பார்கள். தங்களுடைய சொந்த புத்திகளிலே வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆத்துமாவிலே பலனுடைய ஆத்துமாவை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவும் சுய அறிவிலே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆகையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆன்மீகவாதிகள் என்று அழைப்பது கிடையாது. ஆன்மீகம் என்று சொல்லுகிறது எல்லாமே புறஜாதி மக்கள் தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவை என்று சொல்லப்படும் போது அது தேவனோடு கூட தொடர்புடையதாய் மாறுகிறது. தேவனோடு கூட மனிதனை தொடர்பு படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. வேதம் தெளிவாக இயேசு சொன்னார், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வருவதில்லை. அப்போ ஒரு மனிதனை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது எது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை ஐக்கியப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துப்படுவோம் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆனது வீணாய் போய்விடும். அவனுக்கு தேவனை குறித்த அறிவு ஏற்படாது, தேவனை குறித்த ஞானம் ஏற்படாது, தேவனை குறித்த வெளிப்பாடு ஏற்படாது, தேவனை குறித்த அறிவிலே அவன் பூஜ்யமாக மாறிவிடுவான். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாமே ஆதாம் பாவம் செய்த பின்பு இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் நீ சாகவே சாவா என்று சொன்னால் அவர்கள் 2 விதத்திலே அவர்கள் உள்ள மரித்த நிலை காணப்பட்டது. ஒன்று, ஆவியிலே தேவனோடு கூட அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அந்த தொடர்பு இல்லாமல் போன காரணம் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெளியே போட்டது தான் அது காரணம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், அவர்களுக்கு இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே கட்டளையிட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் கொடுத்திருந்த அந்த கட்டளையை, அந்த கற்பனையை, அந்த தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உதாசீனப்படுத்தினார்கள். அதை அற்பமாக எண்ணினார்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் வெளியே போட்டுவிட்டு சாத்தான் சொன்னான், நீ இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ தேவனை போல மாறிவிடுவாய் என்று சொன்ன அந்த சாத்தானுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் ஒரு மனிதனை தேவனுடைய மனிதனாகவும் சாத்தானுடைய பிள்ளையாகவும் மாற்றுகிறது. என்னவென்று சொன்னால் அவன் எந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுகிறான், எந்த வார்த்தையை அவன் தன் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துகிறான் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களிலே முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள்
தங்களுடைய கண்களால் காண்கிற காரியங்களையும் காதனால் கேட்கிற காரியங்களையும் உணர்கிற காரியங்களையும் மட்டும்தான் அவர்கள் முக்கியப்படுத்துவார்கள். இப்போ ஒருவேளை நம்மை கூட எடுத்து சொன்னால் நம்முடைய சரீரத்திலே வியாதி, ஒரு ஜுரம் இருக்கிறது, அல்லாவிட்டால் நம்முடைய ஒரு சளி தொல்லைகள் இருக்கிறது, இல்லாவிட்டால் நமக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, காலில் ஒரு புண் வந்திருக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்புறது ரொம்ப எளிதாகி போய்விடும். ஏன்னா அது நமக்கு உணர முடியுது, பார்க்க முடியுது, கேட்க முடியுது, அதனுடைய வேதனையை நம் சரீரத்தில் அனுபவிக்க முடிகிறது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை மேலே நமக்கு விசுவாசம் வருகிறது ரொம்ப கூடாத காரியமாய் போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மத்தேயு 8:17 அவர் நம்முடைய நோய்களையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி. அப்போ சுமந்து தீர்த்தார் என்று சொல்லும்போது அது அங்கு பாஸ்டன்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடிக்கப்பட்ட ஒரு கிரியை என்று சொல்லி அங்கு அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் படித்து அதை வியாக்கியானம் பண்ணும்போது அந்த காலங்களை நாம் பார்க்க வேண்டும். அது எந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாவிட்டால் அது பாஸ்டன்ஸில் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை ஃபியூச்சரில் சொல்லப்பட்டிருக்கிறதா, இந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கா, இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கா, வருங்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறா என்பதை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், ஐ ஹவ் ஹீல்ட் யூ அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் அவருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அதாவது யோவான் அவரை சுவிசேஷ புஸ்தகம் யோவான் 1:29 சொல்லும்போது அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வார். ஏன்னு சொன்னால் அவர் இன்னும் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட எழுந்து கொள்ளவில்லை. அதுவரைக்கும் அவர் அது முடிக்கப்படாத காரியமாக இருக்கிறதுனால பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்தில் போய் அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் அப்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குமே தவிர குணமானீர்கள் என்று சொல்லப்படாது. ஏன்னு சொன்னால் தட் இஸ் இன் ஃபியூச்சர் டென்ஸ். அது வருங்காலத்திலே நடைபெறுகிற காரியம். குமாரனாகிய இயேசு பூமிக்கு நம்முடைய பாவங்களை தன்மையில் சுமந்து கொண்டு அதை தீர்க்கிறார். அப்போ அந்த காரியம் செய்யப்படவில்லை, அங்கு அது ப்ராஃபஸியாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த வேத புஸ்தகத்தை நாம் எடுத்து படிக்கும்போது இது நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது இதெல்லாம் செய்தால் நீங்கள் பிழைப்பீங்க, செய்யாவிட்டால் சாவீர்கள். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம். டூ ஆர் டோன்ட்ஸ். இதை செய்தால் பிழைப்பீர்கள், செய்யாவிட்டால் நீங்கள் மரித்து விடுவீர்கள். இதன் அடிப்படையில் தான் அங்கு ஜீவனும் மரணமும் கிரியை செய்கிறது. நீ ஜீவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். நீ அதை கடைபிடிக்காவிட்டால் மரணம். அங்கு நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இதை புசிக்கினாலே சாகவே சாவாய், உனக்கு சாவு தான், வேற வழியே கிடையாது. அங்கு அவன் செத்துட்டான், அவனுடைய ஆத்துமா மரித்து போய்விட்டது. தேவனுடைய கட்டளை அவன் தூக்கி தூர போட்டு விட்டான், தேவனுடைய வார்த்தையை தூக்கி தூர போட்டு விட்டான், தேவனுக்கு பயப்படும் பயத்தை தூக்கி தூர போட்டு விட்டான். அதோடு எல்லாமே சம்பந்தப்பட்டு விடுகிறது. அதற்கு முதல் காரணமாக இருந்தது அவிசுவாசம். அவிசுவாசம் மிகப்பெரிய பாவம். இந்த புதிய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்படுகிற ஒரே பாவம் என்னவென்று சொன்னால் தேவனை விசுவாசிக்காதது தான் பாவம். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவம் என்று சொல்லுகிறது அவிசுவாசம். அவிசுவாசத்துடைய விளைவு தான் மற்ற அனைத்து பாவங்களுமாக அது மாறிவிடுகிறது. அது பல பாவங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வராத போது அவன் தொடர்ச்சியாக பல பாவங்களுக்குள்ளாக போய் விடுவான். அப்போ ஆதாமுக்கு ஏற்பட்ட பாவம் அவன் அவிசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் அந்த மரத்தின் கனியை வாங்கி புசித்து அவன் பாவம் செய்தான். அது அப்படி அவனுக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. அவனுக்கு ஆவியிலும் தேவனோடு தொடர்பு கிடையாது, அவனுக்கு ஆத்துமாவிலும் அதனால் அறிவு கிடையாது. ஆவியில் தேவனோடு ஒரு மனிதனுக்கு தொடர்பு இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஆத்துமா அறிவில்லாமல் போவது ரொம்ப முக்கியம். தேவனை குறித்த அறிவு இருக்காது. அதே நேரம் அவனுக்கு உலக அறிவு இருக்கும். அவனுக்கு உலக அறிவு இருக்கு, உலக ஞானம் இருக்கிறது, அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆத்துமாவிலே தேவனை குறித்த அறிவு இல்லை. அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய மரணம் அப்படின்னு சொல்லும்போது அவனை எதை சொல்கிறான்னா, அவன் ஆவியும் ஆத்துமாவும் மரித்திருந்தால், அவனுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தால், தேவனோடு
தேவனோடு தொடர்பில் இருந்தால் அவன் மரித்தவன் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்கள் பின்பற்றி வரும்போது ஒருவன் தன்னுடைய தகப்பன் இறந்ததை போய் அடக்கம் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், மரித்தவர் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும். அது நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உலக மனுஷர்கள்னா அவங்க யாருப்பா மரித்தவர்கள் எப்படி போய் மரித்தவரை அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறது எதை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மரித்தவர்கள், அவர்களுடைய ஆத்துமாவும் மரித்து போச்சு, அவங்களுடைய ஆவியும் மரித்து போச்சு. இப்போ அந்த மரணம் அவங்க சரீரத்தில் பிரவேசித்திருக்கு. அதனால அந்த மரித்தவர்கள் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ண விட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை குறித்து நாம் மிகவும் கவனமாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கும்போது, ஆத்துமா தேவனை குறித்து அறிவற்றதாய் இருக்கும்போது ஆத்துமா என்ன செய்கிறது என்று சொன்னால் அது மரித்த நிலைமைக்கு அது போகிறதை பார்க்கிறோம். அதனால தான் வேதத்தில் பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட இருக்கிறோம், நீங்கள் அவருடைய கட்டளைகளையும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். உன் ஆத்துமாவை என்ன செய், ஜாக்கிரதையாக காத்துக்கொள், அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று சொல்லி அங்கிருந்து நீங்கள் சேர்ந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தது. அந்த அக்கினியிலே நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகள் எழுதினார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவிலே காத்து கொள்ளும் போது அது அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனாக அது மாறுகிறது. நீங்க 119 9 வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் காப்பான், தன் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 44 வாசிக்கிறோம், உமது வேதத்தை காத்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீதிமொழி 4:4 சொல்லுகிறது, என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 4:13 10:17 பார்க்கிறோம், புத்திமதியை காத்துக்கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இதெல்லாம் இந்த புத்திமதி, கட்டளைகள், மெய் ஞானம், நல்ல ஆலோசனை, தேவனுடைய வசனம், இது எல்லாமே தங்கி இருக்க வேண்டிய இடம் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமாவில் தேவனுடைய வார்த்தை காணப்படும் போது நம்முடைய ஆத்துமாவை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஜாக்கிரதையாக நம்ம காத்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்கிற விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும்.